அவையோர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். அதாவது ஆதி முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை பற்றிய ஒரு சின்ன குறுந்தகவல் தான் இந்த எறும்புகளோட சேமிப்புன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள்லாம் எறும்புகள் மாதிரி தான் சிறுக சிறுக சேமித்து சில கதைகளை அவங்கள்ட்ட சொல்லுவோம். சிவபெருமான் ஆரம்பத்தில் அரூபமாக காட்சி அளித்தார்னு சொல்லுவாங்க. லிங்க வடிவில் சிவனும் சக்தியும் சேர்ந்த லிங்க வடிவம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை நமக்கு காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க. எல்லா சிவன் கோயில்கள்லையும் இந்த லிங்க வடிவம் தான் நம்மளுக்கு காட்சி தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த கோயில்களில், அதாவது பெரும்பாலான சிவன் கோயில்களில் நீங்கள் பார்க்கும்படியான சில இடங்களில் சிவதாண்டவம் ஆடுற மாதிரியான, அதாவது ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரியான, ருத்ரதாண்டவம் அப்படிங்கிறது ரொம்ப மிகையாக இருக்கும். ஆனால் இது சிவதாண்டவங்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த எளிமையான சிவதாண்டவம் அது அணுவின் அசைவுகளை பொறுத்து அமைந்திருக்கிறது என்று இப்போது கூறப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அது அணுவின் அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரியான அவரின் அசைவுகள் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் கதைக்குள் செல்லலாம். முன்பு ஒரு காலத்தில் இந்தியாவின் வடதேசமான கவுட தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருந்திருக்கு. நம்ம மகாராஷ்டிரா, டெல்லி, பாம்பே இதெல்லாம் தாண்டி இந்தியாவின் மையப்பகுதி, இதயப்பகுதின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதியில் ஒரு இடத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த தமிழ் அறியாத ஒரு வேற்றுமொழி அரசன் ஒருவன் கவுட தேசம் என்னும் ஒரு பகுதியை ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் போதே அவனுக்கு வயது முதிர்வு வந்து விடுகிறது. அந்த வயது முதிர்வை கருத்தில் கொண்டு என்ன செய்கிறான், என்னோட இனிமேல் இந்த நாட்டை ஆள முடியாது, என்னோட ஆளுமை குறைந்து விட்டது, என்னால் மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் பெற்ற மக்கள், அதாவது அவன் பெற்ற மக்களுக்கு இந்த நாட்டை கொடுத்து விட்டு அவன் அந்த மன்னனாகப்பட்டவன் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் நினைக்கிறான் இருக்கிறார்கள். அதில் மூத்த மகனை தேர்ந்தெடுக்கிறான். அந்த மூத்த மகனின் பெயர் என்னவென்றால் சிம்மவர்மன். சிம்மவர்மன் அப்படிங்கிற ஒருத்தன் மூத்த மகனாக இருக்கான். அத்தனை கலைகளிலும் தேர்ந்து விளங்குகிறான். புஜபல பலாத்காரமனாகவே விளங்குகிறான். இதில் என்ன கொடுமை என்றால், அந்த புஜபல பலாத்காரமனாக இருக்கும் சிம்மவர்மனாகப்பட்டவன் தன் உடல் முழுவதும் வெப்பு நோய் என்ற ஒரு நோயால் பாதிக்கப்படுகிறான். அந்த பாதிப்பிற்குள்ளான அவனின் உடல் உறுப்புகள் அத்தனையுமே தீயில் வெந்து கருகியது போல் அகோரமான தோற்றத்திலே மட்டும்தான் அவன் காட்சி அளிக்கிறான். யாரும் அவனை பார்க்க விரும்புவதும் இல்லை, பேச விரும்புவதும் இல்லை, அவனுடன் அன்பு பாராட்டுவதும் இல்லை. அவன் ஒரு தனிமையை விரும்புவனாகவே இருந்து வருகிறான். மன்னரின் விருப்பம் என்னவோ அவனுக்குத்தான் மணிமகுடம் சூட்டி பட்டாபிஷேகம் நடத்தி இந்த நாட்டை அவன் கையிலே ஒப்படைத்தால் சிறப்பாக ஆட்சி செய்வான் என்று நம்புகிறார். அந்த நம்பிக்கையின்பால் அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வாப்பா, நீ தான் இந்த நாட்டை ஆள போகிற, நீ தான் இந்த நாட்டின் அடுத்த மன்னன், மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று புரிந்து நடந்து கொள்வான்னு நினைக்கிறேன், நீ இந்த நாட்டை கையில் வச்சுக்கோ, பார்த்துக்கோ, எல்லா மக்களும் பசி பிணி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீ வழி செய்து கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன், நீ இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி அவங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறார். அவனும் அந்த அப்பாவின் கட்டளைக்கு இணங்க, அந்த ஆணைக்கு இணங்குகிறான். அவன் அரசவை ஏறி பதவி பிரமாணம் செய்து பட்டாபிஷேகம் முடித்து இந்த நாட்டை ஆளப்போகும் மன்னனாக அரியணையில் அமரப்போகிறான் என்று தெரிந்தவுடன் அந்த அமைச்சரவையே ஒரு நிமிடம் ஆடி போய் விடுகிறது. அதாவது அவங்களுக்கு அது பிடிக்கல. இது இவனா மன்னன், இவனா நம் மன்னன், இவனா நம் நாட்டை ஆட்சி செய்ய போகிறான், யார் இவன், இந்த அகோரனை நம்ம நாட்டை ஆள போகிறான், இவன் எனக்கு வேண்டாமே. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலந்துரையாடல், ஒரு கசப்புத்தன்மை மக்கள் மனதிலே அதான் இருக்குது. மக்களும் நம்முடைய மன்னன் பிரதிபலிப்போடு தங்க நிறத்தில் ஜொலிக்க வேண்டும், அவன் ஒரு பெரிய பேராளனாக இருக்க வேண்டும் விரும்புகிறாங்க. மக்கள் மனதிலும் இவன் மன்னனாக வருவதை விரும்பத்தகாததாகவே இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறான், அவனுக்கு இதெல்லாம் தெரியலை. முதல்ல கடைசி கட்டமாக மன்னர் ஆணைக்கிணங்க அரசவையில் பதவி ஏற்க தயாராகி கொண்டிருக்கும்போது அவன் செவி வழியாகவும் அவன் நேரில் பார்க்கும்போதும் இந்த அரசவைக்கும் மக்களுக்கும் அவன் மன்னனாக வருவதை விரும்பவில்லை இந்த மக்கள் என்று தெரிந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட அகோரனா நமக்கு அரசனாக வரணுமாங்கிறத அந்த மக்கள் கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் அவன் இந்த அரசவை பதவியை நம்ம ஏற்றுக்கணுமா வேண்டாமே அப்படின்னு ஒரு முடிவு வரான். அதனால் என்ன பண்ணுறான்,
அப்போதே மன்னன் தன் தந்தை என்ன சொல்கிறான் தெரியுமா? போய், அப்பா, நான் வந்து எல்லா தகுதியும் எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி இந்த பட்டாபிஷேகம் நடத்தி எனக்கு இந்த அரியணை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைப்பா. நான் துறவரம் போக போகிறேன். எனக்கு திருமண வாழ்க்கையிலோ அரச பதவிகளிலேயோ உடன்பாடு இல்லைப்பா. நான் எங்கோ காடுகளில் மேடுகளிலும் சென்று இறைவனை தேடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கட்டளையை மறுத்துட்டு அவன் மட்டும் தனியாக ஒரு குதிரையில் ஏறி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடங்குறான். அப்படியே அவன் தொடர்ந்து பல விதமான தேசங்களை கடந்து, நதிகளை கடந்து, கடல்களை கடந்து, மலைகளையும் ஆறுகளையும் ஏரிகளையும் அடர்ந்த காடுகளையும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறான். அப்படி அவன் வந்து கொண்டே இருக்கும்போது கடைசியாக தில்லைக்கு வந்து அடைஞ்சிடறான். தில்லை என்பது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழக தேசத்தில் தான் இருக்கிறது. அங்கே வந்து அவன் அடைஞ்சவனே அந்த தில்லையில் இருக்கிற வெப்பநிலை வந்து வடக்கு தேசத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால அவனால் அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியல. ஏற்கனவே வெப்ப நோயில் பாதிக்கப்பட்டிருந்த இந்த மன்னன், இளைய மன்னன், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்படுறான். அவன் பாதிக்கப்படுறதெல்லாம் அவன் உணர்றான். அவனால் தாக்கு பிடிக்க முடியல, கதறான். அவனால் இது என்ன பண்ணுறதுனே புரியலை. வேதனை அதிகமாகுது, வெயிலின் தாக்கமும் அதிகமாகுது. இதெல்லாம் ஈடுகட்ட முடியாமல் என்ன பண்ணுறான்? காடுகள் மேடுகள்லாம் ஏறி இறங்கி மலைகள் எங்கே இருக்குது, குளிர்ச்சியான இடங்கள் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தேடி தன் குதிரையை அந்த பக்கமாக செலுத்தான். அந்த குதிரை போய்கொண்டே இருந்த போதில் ஒரு இடத்துல அழகான ஒரு நீர்நிலையை பார்க்குறான். அழகான ஒரு தண்ணீர் குட்டை. அந்த நீல நிறத்தில் அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் காட்சி அளிக்கிறது. அந்த நீர்நிலையை பார்த்த உடனே அவனுக்கு அதில் கொஞ்சம் தண்ணீர் அள்ளி குடிக்கணும், அதில் நான் வந்து பிடிக்கணும், அந்த நீரை அள்ளி என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளணும்னு அவன் நினைக்கிறான். குதிரையை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு குதிரையிலேருந்து இறங்கி நேராக அந்த நீர்நிலையை அடைகிறான். தாமரை பூத்திருக்கிறது, மீன்கள் துள்ளி விளையாடுகிறது, தவளைகள் டர் என்ற மலையை வரவேற்கிறது. குளிர்ச்சியின் குளிர்ச்சி, அப்படி ஒரு குளிர்ச்சி அவன் மனது முதலில் குளிர்ந்து விடுகிறது. அடுத்ததாக அந்த நீரை கையில் அள்ளி 2 கைகளிலும் அள்ளி எடுத்து பருகி 2-3 கோளைகள் தன் குள்ளங்கையால் அள்ளி பருகிவிட்டு பிறகு முகத்தை கழுவி கை கால்களை சுத்தப்படுத்தி கொண்டு உடம்பில் சில பாகங்களை கழுவி கொண்டு கரையேறும் பொழுதுதான் கவனிக்கிறான், அவனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த வெப்ப நோய் அறவே அழிந்திருக்கிறது. அதாவது அந்த தீத்தழும்புகள், காயங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. அதை பார்த்த ஆச்சரியத்தில் உறந்தே போய்விடுகிறான். இது என்ன அதிசயம்? இது என்ன நீரா இல்லை மருந்தா அப்படின்னு அவனுக்கு ஒரு நிறைய கேள்வி அவனுக்குள்ள. இந்த கேள்விக்கு நம்மளே விடை கண்டுபிடித்தலாமே என்று அவன் நினைச்சுக்கிறான். அந்த தண்ணீரில் தன்னை முழுவதுமாக ஆட்படுத்தி கொண்டு கணுக்கால், முழங்கால், தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கழுத்து, நெஞ்சு, முகம், உச்சந்தலை என்ற அத்தனையும் அந்த நீருக்குள் அர்ப்பணித்துக் கொள்கிறான். சிறிது நேரம் மூச்சடக்கி நீருக்குள் இருக்கிறான். உடலும் குளிர்கிறது, உள்ளம் மகிழ்கிறது, மனம் தெளிகிறது, கண்கள் திறக்கிறது. கரையை வந்து அடைகிறான். அவன் கரைக்கு வந்த பிறகு தன் உடம்பை கீழிருந்து வரையை பார்க்குறான். அவன் பார்க்கும்போது அந்த உடம்புல உள்ள பழைய வெப்ப நோயே இல்லை. அது அத்தனையும் மாறி போயிருக்குது என்றால் அது எப்படி இருக்கிறது? அவன் இயல்பாக இருந்தால் கூட அப்படி இருக்க மாட்டான். ஆனால் இப்போ தங்க நிறத்தில் அவன் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டான். பேரழகனாக தனக்கே காட்சி அளிக்கிறான். அந்த தண்ணீரின் திவலைகளில் தன் முகத்தை பார்க்கும்போது, அரண்மனையில் நான் பார்த்த முகமா இது, நான் வெறுத்த உடலா இது என்று அவனுக்குள்ளேயே நிறைய கேள்விகள். இந்த ஆச்சரியத்தை அவனால் நம்பவே முடியவில்லை. ஆனந்த பெருக்கில் அடுத்த நோடு என்ன செய்வதென்றே தெரியாமல் கரைக்கு வருகிறான். கைகால்களை துடைத்துக் கொள்கிறான். குதிரை மீது ஏறுகிறான். இதுக்கு விரை வேண்டுமா என்று ஏதோ கண்ணுக்கு தெரிந்த ஒரு பாதையில் திசை நோக்கி குதிரையை செலுத்துகிறான். அங்கே ஒரு அழகான மரத்தடி நிழலை காண்கிறான். அந்த மரத்தடி நிழலில் 2 முனிவர்கள் தவறு நிலையில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பேர் வியாக்கபாத முனிவர், இன்னொரு முனிவர் பேரோ பதஞ்சலி முனிவர். இந்த 2 முனிவர்களும் அங்கே ஆழ்ந்த தவறு நிலையில் இருக்கிறாங்க. அந்த ஆழ்ந்த தவறு நிலையில் இருக்கிற அந்த முனிவர்களை சற்று பக்கம் நெருங்கி கொஞ்சம் அமைதி காத்து அவர்கள் விழி திறக்கும் முறை காத்திருந்து தான் அனுபவித்த இந்த அதிசயங்களின் விலைகளை தெரிந்து கொள்ள காத்திருக்கிறான். சற்று நேரம் கழித்து அந்த 2 முனிவர்களும் கண்களை திறக்கிறார்கள். கண்களுக்கு முன்னால் இப்படி ஒருவன் நிற்பதை பார்க்கிறார்கள். பேரழகனாக இருக்கிறான். அவர்கள் ஒரு நிமிஷம், யார் நீ, எங்கு வந்தாய், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அவனுக்கு வார்த்தை சேரவில்லை. அந்த முனிவர்களின் பாதத்தில் விழுந்து வணங்கி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். பிறகு தனக்கு நடந்த அதிசயங்களை கூறுகிறான். இதற்கு எனக்கு விடை தெரியவில்லையே,
இதற்கு என்ன விடை? தாங்கள் தக்க பதிலளிக்க வேண்டும் என்று கூறி அவர்களின் பக்கத்தில் இரு கால்களையும் மடக்கி அமர்ந்து கொள்கிறான். முனிவர்களோ, கொஞ்சம் நிதானித்துக்கொள், உனக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம் என்று கூறி கண்களை மூடி திரும்பவும் தியான நிலைக்கு செல்கிறார்கள். அவர்களை உற்று நோக்கி கொண்டிருந்த நம் இளைய மன்னன், மூத்த மன்னனான இரணியவர்மனுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் மனதுக்குள். என்னவாக இருக்கும்? எப்படி இருக்கும்? இது யார்? நாம் ஏன் இப்படி வந்தோம்? நாம் எதற்கு இங்கு வந்தோம்? எப்படி குணமடைந்தோம் என்று அவனுக்குள் 1000 கேள்விகள். அந்த கேள்விகள் ஒரு பக்கம் மறைவாய்ந்து கொண்டிருக்கும் போதே புலவர்கள் கண் விழித்துக் கொண்டார்கள். அவங்க 2 பேரும் கண்ணை திறந்து, இந்த பக்கம் வாப்பா, நீ என்ன சொன்னியோ அது அத்தனையும் உண்மை. இந்த குளம் என்பது சாதாரண நீர்நிலை கிடையாது. இது ஆகாய கங்கைக்கு ஈடான சிவகங்கை குளம். இந்த குளத்தில் நீராடியவர்கள் பாவ விமோச்சனம் பெறுவது மட்டுமல்லாமல் நோயிலிருந்தும் தீராத சாபத்திலிருந்தும் விடுபடுவார்கள். நீ என்ன சாபத்தை பெற்று வந்தாய்? நீ எந்த நோயிலிடமிருந்து விடுபட வேண்டும் என்று வந்தாய்? உனக்கு யார் இந்த நீர்நிலை இருப்பதை சொன்னார்கள் என்று உணர்கிறாள். வந்தவனும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், ஐயா, நான் சற்று நிதானித்துதான் பதில் கூறுகிறேன். இந்த மாதிரியான ஒரு குளம் இங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அதிசயங்களை அது நிகழ்த்தும் என்பதும் எனக்கு புரியாது. தற்சமயத்தில் நடந்த கதையே இது. எனக்கு விடை கூற வேண்டும் ஆண்டவனே, நீங்கள் தான் என் கண்கண்ட கடவுள் என்று அவர்களின் காலில் விழுந்து விடுகிறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்னோட தவ நிலையிற்கு எங்களோட உன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிவபெருமானை மனப்பூர்வமாக நினைத்துக் கொண்டு தவத்தில் இறங்கு, அதற்கான விடை உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். மன்னனும் அவர்களுக்கு இணங்கி நானும் அவரோடு சேர்ந்து தவ நிலைக்கு செல்கிறான். தவ நிலைக்கு செல்லும் போதே ஒரு சின்ன அசிரதி கேட்கிறது. தான் சிவபெருமான், நீ கண்டது என்னைத்தான். நான் இக்குளக்கரையில் இவ்விரு முனிவர்களுக்கும் ஆனந்த தாண்டவமாடி காட்சியளித்தேன். உனக்கும் அந்த காட்சியை காண வேண்டும் என்றால் என்னை நோக்கி பிரார்த்தனை செய், என்னை நோக்கி நான் வருவேன் என்று கூறி மறந்து விடுகிறான். சற்று நேரத்தில் கண் விழிக்கிறான். கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த முனிவர்கள் 2 பேரும் கண்ணை விழிக்கிறாங்க. அவர்களும் இதே கதை தான் திரும்பவும் சொல்கிறார்கள். அவன்கிட்ட, எங்களுக்கு இருவருக்கும் இந்த குளக்கரையில் தான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவ காட்சியை காட்டி அருளினார். உனக்கும் அதை அருள்வார். நீ காத்தரு, எங்களோடு பொறுத்திரு என்று சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அவனுக்கு இன்பம் பொங்க அவன் காதுகளுக்கு எனாக பாய அவனும் அதுக்கு சம்மதித்து அந்த முனிவர்களாக அமர்ந்து தவநிலைக்கு செல்கிறான். மன்னன் திரும்ப திரும்ப கோரி கொள்கிறான், எனக்கும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும், உங்களைப் போல் நானும் சிவபேறு அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பெருவாய் பேரு, எங்களுடன் அமரு என்று கூறி தவநிலையில் அவனை அமர வைக்கிறாங்க. மன்னன் குதிரையை ஒரு ஓரமாக கட்டிவிட்டு அதற்கான உணவுகளையும் தண்ணீரையும் வழங்கிவிட்டு முனிவர்களோடு அமர்ந்து தன் தவத்தை தொடங்குகிறான். அவன் தவம் முடியும் பட்சத்தில் சிவபெருமான் அந்த இவ்விரு முனிவர்களுக்கும் காட்டிய அதே தாண்டவத்தை, ஆனந்த தாண்டவத்தை அவனுக்கும் காட்டி காட்சியளிக்கிறான். பேரானந்தத்தில் பெருமகிழ்ச்சியில் தள்ளாடி பக்தியில் திளைத்து மகிழ்ந்த அவன் மோட்சம் பெறுகிறான். பக்தியின் உச்சத்தை அடைகிறான். தனக்கு இந்த காட்சியை காட்டிய இவ்விரு முனிவர்களின் சிறனாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த காட்டிலேயே தன்னோட வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து பதஞ்சலி முனிவருக்கும் சக்கரபாத முனிவருக்கும் சிறனாகவே அந்த காட்டில் தன் பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறான். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, அரியணை ஏற காத்திருந்த மன்னன் நாடாளாமல் காடால சென்று விட்டான் என்று தெரிந்தவுடன் தந்தையாகப்பட்ட மூத்த மன்னரானவர் உடல் நோய்வாய்ப்பட்டு மடிந்து விடுகிறார். அவர் இறந்த செய்தி கூட தெரியாமல் இங்கே இவன் தியானத்தில் இருக்கிறான். மற்ற இவனோடு கூட பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கையில், அரசால மன்னன் இல்லாமல் என்ன நாடு, போர் வந்தால் என்ன செய்வது, புகழ் வந்தால் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் இரணியவர்மனையே மீண்டும் ஆட்சியில் அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று அனைவரின் கோரிக்கையை ஏற்று அங்கிருந்த பெரும் புலவர் ஒருவர் இரணியவர்மனை தேடி காடுகளிலும் மலைகளிலும் பயணத்தை மேற்கொள்கிறார். அப்படி அவர் பயணத்தை மேற்கொண்டு கடைசியாக தில்லையை அடைகிறார். தில்லையை அடைந்த சில நிமிடங்களிலேயே தங்கள் நாட்டின் மூத்த மகனான மன்னனான இரணியவர்மனை கண்டுவிடுகிறார். இரணியவர்மன் அவர் கண்ட பழைய தோற்றத்தில் இல்லை. உடல் மெருகேறி, மனம் குளிர்ந்து, பக்தி முத்தி யானையைப் போல காட்சி தந்தான் அவருக்கு.
அவரால் தான் கண்ட காட்சியை நம்ப முடியவில்லை. சற்று சுதாரித்துக் கொண்டு நிதானித்துக் கொண்டு, அண்ணா, நான் தங்கள் கௌரதேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். தங்களின் தந்தை மரணத்தை தழுவிவிட்டார். நீங்கள் நாடாள புறப்பட வேண்டும் அண்ணா என்று வினவிக் கொள்கிறார். அந்த புலவரின் அத்தனை அறிவுரைகளையும் ஆவலையும் மறுத்து இரணியவர்மனானவன் வர மறுத்து விடுகிறான். எனக்கு இதுவே தவம், நான் கண்டதே சிவம், எனக்கு இதுவே மோட்சம் என்று சொல்லி தன்னுடைய பதிலை கூறி முடித்து விடுகிறான். கடைசியாக பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரவாத முனிவரும், நீ இல்லாத நாடு நாடாக இருக்காது, நீ சென்று நாடாள புறப்படு, நாங்கள் வணங்கும் சிவபெருமான் உன்னோட துணையாக இருப்பார்கள் என்று கூறி அவனை வந்த முனிவரோடு திரும்ப அனுப்பி வைக்கிறார். பாதி மனநிலையிலேயே திரும்புகிறான் இந்த மூத்த குடிமன்னன். நாட்டை சென்றடைகிறான். அங்கு அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஏகப்பட்ட பூரண கும்பங்கள் செலுத்தப்படுகிறது. நாட்டு மக்கள் மகிழ்கிறார்கள். இதற்கிடையில் இவன் நாடை ஆள இல்லாமல் காடால சென்று விட்டானே என்று கூறி அவனது இளைய சகோதரர்களை நாடாள வேண்டும் என்று மக்கள் விரும்பியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இளைய மன்னர்களோ எங்கள் அண்ணனே எங்களின் மன்னன் என்று கூறி மணிமகுடத்தையும் அரசவை பதவிகளையும் வெறுத்தும் விடுகிறார்கள். மன்னன் மறுபடியும் இரணியவர்மனாக ஆட்சி அரியணையில் அமர்கிறான். அவனது ஆட்சி சிறப்பாகவே நடந்து கொண்டு வருகிறது. மன்னன் மனதில் பல கேள்விகள், மக்கள் மனதிலும் மன்னன் எப்படி மாறினான் என்ற பல கேள்விகள். இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டு மக்களின் மனக்குறைகளை தீர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இரணியவர்மனின் எண்ணத்தில் தோன்றிய ஒன்று. அந்த தத்துருவமான ஆனந்த தாண்டவத்தை தன் கண்களால் கண்டதினால் அதை ஒரு வெள்ளை துணியில் இது ஒரு தூகிகளை தொட்டு அழகாக ஓவியமாக வரைந்து வைத்திருந்தான். அந்த ஓவியத்தை சிலையாக வடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு மிகுதியாகவே இருந்தது. அரியணையில் ஏறிவிட்டாச்சு, அரசவை பதவியும் அடைந்தாச்சு. பிறகு இந்த சிலையை, இந்த ஆனந்த தாண்டவ சிலையை நாம் உருவாக்கி நாம் அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்ட தில்லையிலேயே நிறுவ வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு அலாதியாகவே இருந்தது. அதன் கூறு தான் கண்ட அந்த ஆனந்த தாண்டவத்தை தத்ரூபமாக சிலைவடிக்கும் சிற்பியை தேடி தன்னாடு மட்டுமல்லாமல் மற்ற பிற நாடுகளிலும் தேடுகிறான். இறுதியாக ஒரே ஒரு சிற்பி மட்டும் அவன் கண்களில் தென்படுகிறார். அவர் பெயர். அவர் இந்த சிலையை நான் செய்து தருகிறேன், உங்கள் விருப்பப்படி இந்த சிலை அமையும் என்று வாக்குறுதி கூறுகிறார். அவர் வாக்குறுதியின் பெயரில் அவரை பணியில் அமர்த்தி அவருக்கு தேவையானவைகளை செய்து சிலை செய்ய நிர்பந்திக்கிறான் மன்னன். அவரும் அந்த ஓவியத்தை பார்த்து தத்துருவமாக சிலையை செய்து முடித்து விடுகிறார். அதை கண்ட மன்னனுக்கு மகிழ்ச்சியின் ஆனந்தம், கொண்டாட்டம், கூத்தாட்டம் அதிகமாகிவிட்டது. இப்படி ஒரு சிலையா, நான் கண்ட காட்சியை தத்துருவமாக செய்துவிட்டீர்களே என்று கூறி அந்த சிற்பியின் பாதங்களை தொட்டு வணங்கி கொண்டான். மீண்டும் எனக்கு இன்னொரு சிலை வேண்டும், அதையும் நீங்களே செய்து தர வேண்டும் என்று தன்னுடைய ஆவலை அந்த சிற்பியிடம் கேட்டுக்கொள்கிறான் மன்னன். அவன் ஆவலுக்கு இணங்க சிற்பியும் ஒப்புக்கொள்கிறான். ஆனால் இந்த சிலை செப்பு சிலையாக இருக்கக்கூடாது, முழுவதுமாக பொன்னிலான, அதாவது தங்கத்திலான ஜொலிக்கக்கூடிய சிலையாக இருக்க வேண்டும் என்று மன்னர் ஆசைப்படுகிறார். மன்னரின் ஆசைக்கு இணங்க அந்த சிற்பியும், நான் உங்களுக்கு அந்த சிலை செய்து தருகிறேன், நீங்கள் எதிர்பார்த்தபடி அதை நான் உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் என்று கூறி விடைபெறுகிறார். தன் தேசத்தில் இருந்த அத்தனை சுத்தமான பொன்னையும் சேகரித்து, அண்டை நாடுகளிடமிருந்து தத்ரூபமான பொன்னை சேகரித்து அந்த சிற்பியின் கையில் கொடுத்து, இத்தனை பொற்காசுகளை உங்கள் கையில் கொடுத்துள்ளேன், நீங்கள் இதற்கு உகந்தபடி நான் விரும்பியபடியே இந்த சிலையை அமைத்தர வேண்டும் என்று கேட்டு அரண்மனைக்கு திரும்ப விடுகிறார். மன்னரின் ஆசையை புரிந்து கொண்ட சிற்பியோ அவர் எதிர்பார்த்ததை விட மிக அழகாகவே இந்த சிலையை செய்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார். கொதிகளில் தங்க காசுகளை எழுதுகிறார். கொதித்துக் கொண்டிருக்கிறது. சிலையின் பாதம், இடுப்பு, வயிறு என்று செய்து கொண்டே வருகிறார். அவர் இந்த செயலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த தங்க பட்டறையின் வழியாக வந்த ஒரு கிழட்டு பண்டார முருகன் அவர் செய்வது நடராஜ சிலை என்பதை புரிந்து கொண்டு, இந்த நடராஜ சிலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவின்னு சொல்லி அவர் கையில் இருந்த 2 செப்பு காசுகளை அந்த தங்க பேழைகளை கொதித்துக் கொண்டிருந்த கடலில் போட்டுட்டு போயிடுறார். தங்கத்தோடு கலந்த செப்பு ரொம்ப சின்ன ஒரு குறுகிய நேரத்திலேயே அத்தனை தங்கத்திலையும் கலந்துருது. இப்படி கலந்துருக்கும் போது அந்த சிற்பியால் எதுவுமே சொல்ல முடியல. இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணலாமா, இது தவறு இல்லையான்னு சொல்லி அந்த புலவர்கிட்ட கேட்கும்போது, அந்த முதியவர்கிட்ட கேட்கும்போது, என்னால் முடிஞ்சதை தந்திருக்கேன்ப்பா,
எனக்கு சிவத்தொண்டு ஆடுறதுக்கான வசதி இல்லை, இப்படி உங்ககிட்ட இதை கொடுத்ததுனால நான் சிவமோட்சம் அடைவேன் நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நகன்று சென்று விடுகிறார். சரி, இந்த 2 செப்பு காசுகளால் இந்த தங்கச்சிலை ஒன்றும் பாதிக்கப்படாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிற்பியோ சிலையை செய்து முழுவதுமாக முடித்து விடுகிறார். சிலை முடிந்து விட்டது. மன்னனை அணுகி சிலையை பற்றிய தகவலை சொல்லி காண வர சொல்லலாம் என்று சிற்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் மன்னன் வருகிறார். சிலையை பார்க்கிறார். சிலை மிகவும் அழகாக இருக்கிறது, பொலிவாக இருக்கிறது என்று கூறி சிற்பிக்கு நிறைய சன்மானங்களை வழங்குகிறார். சற்று நேரம் கழித்து சிலையை விட்டு பார்க்கிறார் மன்னர். அது முழுவதும் செப்பு சிலையை போல காட்சியளிக்கிறது, தங்கத்தை போல ஜொலிக்கவில்லை என்பதுதான் அவரின் சந்தேகம். ஒரு முறை, இருமுறை, பல முறை, பல நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் மன்னரின் மனம் ஒப்பவில்லை. இது தங்கச்சிலை இல்லை, செப்பு சிலை என்று அவருக்குள் சந்தேகம் விடுகிறது. இந்த சந்தேகத்தை சிற்பியிடம் சென்று கேட்கிறார். சிற்பி, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கத்தில் வந்த ஒரு கிழட்டு பண்டாரம் தன் கையில் இருந்த 2 செப்பு காசுகளை கொதிகலனில் இட்டுவிட்டான். அந்த இட்டுவிட்ட கொதிகலனில் உள்ள செப்பு காசுகளை இப்படி உங்களுக்கு காட்சி தருகிறது. மற்றபடி நீங்கள் கொடுத்த அத்தனை பொற்காசுகளையும் வச்சுதான் இந்த சிலையை செய்தேன் என்று எவ்வளவோ முன்னாடி பார்க்கிறான். மன்னர் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. சிற்பிக்கு தண்டனை கொடூரமாக வழங்கப்படுகிறது. சிறையும் சீரழிவுமாக அவன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் கனவில் சிவபெருமான் வருகிறார். யார் கனவில்? சிலை செய்ய சொன்ன பழைய இரணியவர்மன் கனவில். நான் தான் அந்த கிழட்டு பண்டாரத்தின் வடிவில் வந்தேன். என்னால் தான் அந்த சிலை செப்பு சிலையாக காட்சியளிக்கிறது. உன் கண்களில் மட்டும் நான் தங்கமாக தென்படுவேன், அதாவது தங்க தத்துவமான சிலையாக தென்படுவேன். மற்ற எவர் என்னை பூஜித்தாலும் சேவித்தாலும் பணிவிடை செய்தாலும் அவர்கள் நான் செப்பு சிலையாகவே காட்சியளிப்பேன் என்று கூறி மறைந்து விடுகிறார். மறுநாள் காலையில் தன் தவறை உணர்ந்து கொண்ட மன்னன் சிற்பியின் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு அவரை விடுதலை செய்துவிட்டு சக்க சன்மானங்களை வழங்கி அனுப்பிவிடுகிறார். அவர் செய்த 2 சிலைகளும் எங்கே இருக்கிறது, 3வது சிலையை எங்கே கண்டெடுப்பது என்பது பற்றிய பதிவுகள் அடுத்த சில கூறுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என் தமிழ்.